வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் வரக்கூடிய யூனிட் 4 இந்திய ஆட்சியியல் இந்த ஹெட்டிங் கீழே வரக்கூடிய இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இந்த டாபிக் பற்றி தான் நம்ம இன்னைக்கு கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த 3 டாபிக்லையும் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ் புக்லேருந்து நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடிக்கும் போது இன்னும் ஃபர்தர் பாயிண்ட்ஸ் நீங்கள் படிக்கணும். மேக்ஸிமம் எல்லா பாயிண்ட்ஸும் இதில் கவர் பண்ணிட்டேன். ஃபர்தராக இந்த டாபிக் சம்மந்தமாக நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படிங்கிற டிப்ஸும் நான் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயரில் இந்த டாபிக் சம்மந்தமாக என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசியல் அமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கு தோன்றியது? நீங்கள் வந்து ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தரேன், இல்லை நானே ஃபர்தர் ஆன்சர் சொல்லிடுவேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஃபஸ்ட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கே தான் வந்து இந்த கொள்கை தோன்றியிருக்கு. டேஷ் ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. 1946 இந்த இயரில் தான் அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389 உறுப்பினர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் B.R. அம்பேத்கர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இது ப்ரீவியஸ் இயரில் நிறைய கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத். நிர்ணய சபை தலைவர் ராஜேந்திர பிரசாத், வரைவுக்குழு தலைவர் அம்பேத்கர். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்திய அரசியலமைப்பு அதன் குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் டேஷ் மூலம் சமத்துவத்தை அளிக்கிறது. சட்டப்பிரிவு 14லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடியதில் தான் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சமத்துவம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். இது பற்றிய கொஸ்டின் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரும். இந்த 14, 15, 16, 17, 18 இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ஜென்ரல் ஃபஸ்ட்டு இந்த முகவுரை, அந்த அமைப்பு, அதோட கூறுகள், முக்கிய கூறுகள் மட்டும் தான் பார்க்குறோம். நான் ஜென்ரலாக வந்துட்டு கொடுத்துருக்கேன், இது பார்த்துக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது. ஸோ இப்போ தான் பார்த்தோம் 14லேருந்து 18, அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம். 14வது பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது. குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பினம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஷ் அறிவுறுத்துகிறது. சட்டப்பிரிவு 15(1) இதில் தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 14, 15, 16, 18 எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் சொல்லப்பட்டிருக்கும். அதில் 15(1) இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டியவர் யார்? நெல்சன் மண்டேலா.
இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஷின் படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட கொஸ்டின். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கூட உங்களுக்கு இது கொடுத்துருந்தாங்க. தீண்டாமை ஒழிக்கப்பட்டது எந்த சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 17. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இது மேட்ச் பண்ணுங்க. இது லென்த்தியாக ரொம்ப டைம் எடுக்கும். நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன் இஎன் தான் ஆப்ஷனு. பாரபட்சம். பாரபட்சம் அப்படின்னா ஒருவர் குறித்து எதிர்மறையாக முடிவு செய்தல் அல்லது தாழ்வாக மதிப்பிடுதல். அதுதான் பாரபட்சம். எதிர்மறையான முடிவு செய்கிறது இல்லைனா தாழ்வாக மதிப்பிடுறது தான் பாரபட்சம். செகண்ட், ஒரே மாதிரியான கருத்து அப்படின்னா 2A, நிலையான வடிவத்தை ஏற்படுத்துவது. தேர்டு, பாகுபாடு அப்படின்னா டி, மக்கள் ஜாதி, நிறம், மதம், பாலினம் ஆகிய காரணங்களுக்காக சமத்துவமின்றி நடத்துவதாகும். அதுதான் வந்து என்னன்னா பாகுபாடு. சமத்துவமின்றி நடத்துறது பாகுபாடு. எதை பொறுத்து? ஜாதி, நிறம், மதம், பாலினம் இதை பொறுத்து. நெக்ஸ்ட், சமத்துவமின்மை. அதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் சி. சமூக ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ அல்லது இரண்டிலுமோ சமத்துவம் இல்லாமல் இருத்தல். அதுதான் சமத்துவமின்மைன்னு அர்த்தம். அரசமைப்பு சட்டம் டைரக்டா இருக்கு. ஒரு அரசோ அல்லது அமைப்பையோ நிர்வகிக்க அல்லது மேலாண்மை செய்ய முன்கூட்டியே வடிவமைக்கப்பட்டிருக்கும் அடிப்படை கொள்கைகள். இப்போ இந்த அரசமைப்பு சட்டம்னா ஆல்ரெடி ஏற்படுத்தியாச்சு, அதுக்குரிய கொள்கையை கொடுத்தாச்சு. இப்போ சட்டப்பிரிவு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் அரசமைப்பு சட்டம். இதை பேஸ் பண்ணி தான் இவங்க அரசை வந்து நிர்வகிக்கணும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் உள்ள மாவட்டம். அதாவது ஆண் பெண் பாலின விகிதத்தில் பெண்கள் விகிதம் வந்து கம்மியாக இருக்கக்கூடியது 2011 கணக்கெடுப்பின்படி எதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில். இது அந்த டாபிக் கவர் ஆகும்போது அதுலேயே சேர்ந்து வந்துடும். நான் அதுலேயுமே சேர்த்து கொடுத்துட்டேன். அதுக்கு தான் சமயச்சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. 1950ல் இந்த சொல் வந்து குறிப்பிடப்படவில்லை. இது புரிஞ்சுக்காங்க, சமய சார்பற்றங்கிற அந்த வேர்டே. பின்னர் டேஷாம் ஆண்டில் இந்திய அரசியலமைப்பில் மேற்கொள்ளப்பட்ட 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமயச்சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது. அப்போ 42ல் ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த முகவுரையில் இந்த சொல் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த இயர் என்ன? அதான் இந்த கொஸ்டின். 1976. சமயச்சார்பின்மை என்ற சொல் டேஷ் வார்த்தையான செக்குலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் ஆகும். இதில் 2வது கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். இந்த செக்குலரிசம் அதுலேருந்து தான் செக்குலம்னு வந்திருக்கு. இந்த சமயச்சார்பின்மை அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. இதை ஃபஸ்ட்டு யார் உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல். இவர் தான் உருவாக்கியிருக்காரு. இதையுமே ஞாபகம் வச்சுக்காங்க. ஓகே, இந்த சொல் வந்து இப்போ எதுலேருந்து வந்துச்சு, பெறப்பட்டது? அதுதான் கொஸ்டின். லத்தீன் வார்த்தை. லத்தீன் வார்த்தையான செக்குலம்லேருந்து தான் சமயச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து வந்திருக்கு. இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும். இது யாருடைய கூற்று? ஜவஹர்லால் நேரு. பல்வேறு நம்பிக்கை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடம், அது மட்டும் இல்லாமல் ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. கூற்று: சமயச்சார்பின்மை என்பது அரசையும் மதத்தையும் தனித்தனியாக பிரிக்கும் கோட்பாடு ஆகும். காரணம், அரசானது சமய விவகாரங்களிலோ அல்லது சமயமானது அரசின் நடவடிக்கைகளோ தலையிடாது இருத்தலாகும்.
கூற்று சரி, காரணமும் சரி. சமயச்சார்பின்மை அப்படின்னாலே அரசுக்கும் சமயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா யார் வேணாலும் அவங்கவங்க சமயத்தை பின்பற்றலாம். இதுக்கு தடை அரசால விதிக்க முடியாது. சரிங்களா? இது யாருக்கும் கீழ்ப்படியணும், அவங்க ஒரு சமயத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா, அது அரசு வந்து தலையிடவே தலையிடாது. அதுதான் இது சமயச்சார்பின்மை. இதுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் கிடையாது. சமயம் நமக்கு பகைமை போதிக்கவில்லை. நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு. இது யாருடைய கூற்று? கவிஞர் இக்பாலோட கூற்று தான் இது. நமக்கு பகைமையை போதிக்கவில்லை. சமயம் வந்து அவங்கவங்க பின்பற்றிக்கலாம் அவங்க சமயத்தை. ஆனா சண்டை போடணும், பகைமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருமே இந்தியர்கள்னு சொன்னது யாருன்னா கவிஞர் இக்பால். அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் யார்? அதை அவரோட 12வது பாறை அரசாணையில எழுதி வச்சிருப்பாரு, பதிச்சு வச்சிருப்பாரு. அவர் யாரு? அப்பவே சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த டேஸ்லயே சொல்லியிருக்காரு இந்த அரசர். அசோகர். எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்புப்படி பொறுத்துக. இது டைரக்டா தான் கொடுத்துருக்கேன். இதுக்குரிய ஆன்சர் தான், செக் பண்ணிக்காங்க. எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்புப்படி பொறுத்துக. இதுக்கும் நான் டைரக்டா தான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஆன்சர் என்ன டைரக்டா செக் பண்ணிக்காங்க. இதில் வந்து குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டமாக 2011 கல்வி அறிவுக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரி 64.71% தான். குறைந்த பாலின விகிதமும் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் வருது. ஆன்சர் செக் பண்ணிக்காங்க. அடுத்தது போயிடலாம். 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம். இப்பதான் பார்த்தோம், கன்னியாகுமரி. அதிகமான கல்வியறிவு கன்னியாகுமரி. இந்திய அரசியலமைப்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ள சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது. இது கூற்று 1. கூற்று 2, இது 1954 நடைபெற்ற பம்பாய் மாநிலம் ரத்திலால் பன்சந்த் வழக்கில் மேன்மை மிக்க உச்ச நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது. ஸோ இது வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1ம் சரி, 2ம் சரி. இப்போ நமக்கு மட்டும் இல்லை, இப்போ வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்து இங்கே வாழ்கிறாங்க, இந்தியாவில் வாழ்கிறாங்கன்னா அவங்களும் அவங்க சமயத்தை பின்பற்றலாம். அதுக்கு வந்து நம்ம அரசு தடை விதிக்காது. அதுதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்டு. சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக போதுமான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும். இது யாருடைய கூற்று? பேராசிரியர் லாஸ்கி இவங்களோட கூற்று. கூற்று 1, இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது. அங்கு சட்டத்தின் பார்வையில் அனைவரும் சமம் என்பதோடு அது அனைவரையும் சமமாக நடத்துகிறது. கூற்று 2, இந்தியாவிலும் அதை போலவே சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. ரெண்டுமே சரி. இங்கிலாந்தில் சட்டத்தின் முன் எல்லாருமே சமம், அதுதான் சட்டத்தின் பார்வை. இப்போ இந்தியாவில் அதே போல தான், சட்டத்தின் முன் எல்லாருமே ஒரு சிஎம் இருந்தாலும் சரி, பிஎம் இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அதுதான் இங்கேயுமே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கூற்று 1, 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்களாயின.
கூற்று 2 இந்திய அரசமைப்பு முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இது ரெண்டுமே சரிதான். அப்போ பிரெஞ்சு புரட்சி எப்போ நடந்திருக்குன்னு பாருங்க, 1789. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போவே இந்த த்ரீ வேர்ட்ஸ் வந்து முக்கியமாக இருந்துச்சு. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் முக்கிய முழக்கங்கள். அப்போ அந்த முகவுரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வேர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. இச்சபையின் தற்காலிக தலைவராக மூத்த உறுப்பினர் டேஷ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சச்சிதானந்த சின்ஹா. ஏற்கனவே பார்த்தோம் 1946 தான் அந்த அரசமைப்பு உருவாக்கப்பட்டது. அப்போ ஃபஸ்ட்டு கூட்டமே அப்போ ஆரம்பித்தாங்க. டிசம்பர் 9 ஆரம்பிச்சிருக்காங்க. தற்காலிக தலைவராக இருந்தவர் சச்சிதானந்த சின்ஹா. ஆனால் நம்ம முன்னாடியே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். என்னென்னா தலைவர் யார், அரசமைப்பு அந்த சபையோட தலைவர் யாருன்னு பார்க்கும்போது ராஜேந்திர பிரசாத் சொன்னேன். அதுவும் கரெக்டு தான். ஆனால் என்னென்னா தற்காலிக தலைவராக தான் இவரை தேர்ந்தெடுத்தாங்க, சச்சிதானந்த சின்ஹா. ஆனால் இவர் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்துட்டாங்க. இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர் மற்றும் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர்கள். ஹெச்.சி. முகர்ஜி, வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இவங்க ரெண்டு பேருமே அந்த சபையோட துணைத் தலைவராக இருந்தாங்க ஃபஸ்ட்டு. முதல் கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றது? 166 நாட்கள் நடைபெற்றது. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கில் 12 அமர்வுன்னு கொடுத்துருப்பாங்க. பட் லோயர் லெவல் புக்கில் 11 கொடுத்துருக்காங்க. பட் டோட்டல் டேஸ் பார்த்துக்காங்க 166 நாட்கள். யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது? ஜவஹர்லால் நேரு. இது முக்கியமான கொஸ்டின். இவரோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் முகவுரையே அமைஞ்சிருக்கு, அரசமைப்பு முகவுரை அமைந்துள்ளது. கூற்று இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசமைப்பின் முகவுரை தொடங்குகிறது. காரணம், இதிலிருந்து இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம். கூற்றும் சரி, காரணமும் சரி. எந்த சொற்களில் ஸ்டார்ட் ஆகும் முகவரை பார்த்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம், இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த நாம் அப்படிங்கிறது இந்திய மக்கள் தான். இவங்க தான் ஆதாரம். இந்த அரசியலமைப்புக்கு ஆதாரம் யாரு? இந்திய மக்கள் தான். இப்போ இது ரெண்டுமே சரி. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் பற்றிய கருத்துக்களில் எவை சரி? இதுக்கு ஆன்சர் இதுதான். அதாவது இது மட்டும் மாறி இருக்கு. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆக்சுவலாக நடுவண் மாநில அரசு இதெல்லாம் கூட்டாட்சி அரசாங்கம் தான், அதை ஏற்படுத்துகிறதுங்கிறது கரெக்டு. ஆனால் இங்கே வந்து ஏற்படுத்தவில்லை கொடுத்ததுனால இந்த இடத்துல ஆப்ஷன் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் தான் கரெக்டு. உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது இந்திய அரசமைப்பு. கரெக்டு தான். இதில் பெரும்பாலான கருத்துக்கள் வந்து பல்வேறு நாடுகளின் அரசமைப்பு வந்து பெறப்பட்டவை. ஒவ்வொரு கான்செப்டும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் இது நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. ரெண்டு பக்கமும் உண்டு இது. ஸோ இது எல்லாமே கரெக்டான பாயிண்ட் தான். இந்திய அரசமைப்பின் எந்த பாகம் இந்திய சமூகத்தில் பரவலாக நிலவும் பல சிக்கல்களை எதிர்கொள்ளும் சட்டங்களை அரசு உருவாக்கும் வகையில் விதிகளை கொண்டுள்ளது? எந்த பாகத்தில் இந்த மாதிரி இருக்கு? நான்காவது பாகம். மதச்சார்புடைய அரசு. உதாரணம்.
2மே உண்டு. பாகிஸ்தான், வாட்டிக்கான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதச்சார்பு அரசு தான். இந்திய அரசமைப்பின் 42வது திருத்த சட்டம் பற்றிய கூற்றுகளில் எது சரி? கூற்று 1. அரசமைப்பின் முகப்புரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதை இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று மாற்றி எழுதப்பட்டுள்ளது. கூற்று 2. நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்று மாற்றி எழுதப்பட்டுள்ளது. இதை பார்த்து 2 கூற்றுமே சரிதான். இது யார் பீரியடில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் பீரியடில் தான் எழுதுனாங்க. சரிங்களா? இது 42வது திருத்த சட்டம். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதன்படி இந்த வேர்டே மாற்றிருக்காங்க. இறையாண்மை கொண்ட குடியரசுங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இறையாண்மை, சமதர்மம், மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றி எழுதியிருக்காங்க. அதே போல் நாட்டின் ஒற்றுமையை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்காங்க. டேஷ் அவர்கள் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். அந்த ஃபர்ஸ்ட் அரசமைப்பு குழு ஆரம்பிச்சாங்களே அப்ப. ஜேபி கிருபாலனி இவங்க தற்காலிக தலைவராக வந்தவங்க. இவங்களை இருக்கும்படி கேட்டுக்கொண்டவர் யாருன்னா ஜேபி கிருபாலனி. இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? B.R. அம்பேத்கர். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டேஷாம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இதற்குரிய 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26. ஆக்சுவலாக இந்திய அரசமைப்பு ஏற்றுக்கிட்டாங்க. எப்போனா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கப்பட்டாச்சு. ஆனால் எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26. ஸோ இதை தான் நம்ம என்ன கொண்டாடுறோம்? குடியரசு தின விழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம். இப்போ தான் ஏற்றுக்கப்பட்டிருக்கு. டேஷ் என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா. இந்திய அரசமைப்பின் முகவுரையானது 1976ஆம் ஆண்டு டேஷாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்கோம். 42வது சட்ட திருத்தம். இயர் ஏற்கனவே பார்த்தோம் 1976. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆக்சுவலாக ரிப்பீட்டட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் அதை பார்த்து வச்சுக்காங்க. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும். லத்தீன். ஏற்கனவே பார்த்ததும் லத்தீன் தான். சமய சார்பின்மை அது பார்த்தோன்னே அதுவும் லத்தீன் தான். இந்த சிட்டிசன் என்னும் சிவிஸ் அப்படிங்கிறதும் லத்தீன் தான். அரசமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது? 3 ஆண்டுகள். எப்போ ஸ்டார்ட் பண்ணது ஏற்கனவே பார்த்தோம். 1946 டிசம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் 50 ஜனவரி 26 தான் அது முடிஞ்சுது. அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நடைமுறைக்கு வந்துருச்சுன்னு பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 3 இயர்ஸ், 3 ஆண்டுகள். இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பின் பாகம் எது? எது? முகப்புரை. இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது?
1 2 மட்டும். இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்னும் சொல் எதை குறிக்கிறது? நான் முன்னாடியே சொன்னேன், இந்திய மக்கள். இப்போ தான் அந்த கொஸ்டின் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? மக்களாகிய நாம் அப்படிங்கிறப்ப இந்திய மக்கள், நாம்னா மக்கள் தான். கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றுள்ளன? இப்போ கொடுத்த எல்லா கொஸ்டின்லையுமே இந்த ஆர்டர் கொடுத்து தான் வந்துட்டுருக்கேன். நீங்கள் அதை கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம். ஆன்சர் தான் இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, அதுக்கப்புறம் என்ன வரும்னா உங்களுக்கு மக்களாட்சி, குடியரசு. இந்த ஆர்டரில் தான் இருக்கும் அந்த முகப்புரையிலேயே. ஒரே ஆன்சர் ஆ. மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? (250). அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது? திட்ட ஆணையம். மீதி எல்லாமே உண்டு. நிதி ஆணையம், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம், தேர்தல் ஆணையம் பற்றிலாம் ஓகே. பட் இது கிடையாது, திட்ட ஆணையம் கிடையாது. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம்? இந்த கொஸ்டின் இப்போ பார்த்துட்டே வந்தோம் ரிப்பீட்டடாக. 9 டிசம்பர் 1946லேருந்து 24 ஜனவரி 1950 வரைக்குமே. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை? (234). கூற்று: 42வது அரசமைப்பு திருத்த சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம்: அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். கூற்றும் காரணமும் சரியானவைகளாகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இப்போ பார்த்தோம்ல 1976ல் 42வது திருத்த சட்டம் வந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கு பேர் வந்து ஒரு குறு அரசமைப்பு. ஏன்னா அதில் அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். அதனால் அது ஒரு குறு அரசமைப்புனே சொல்கிறாங்க. கூற்று: இந்திய அரசமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. காரணம்: இதுவரை அரசமைப்பு 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. கூற்றும் காரணமும் சரியானவைகளாகும். காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஸோ ஏன்னா 100 முறைக்கு மேலே இது வரைக்கும் திருத்திருக்காங்க. அது வந்து நெகிழ்வுத்தன்மை கொண்டது. அதனால் நீங்கள் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ரெகுலராகவே வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். அதில் இந்த யூனிட் அப்படியே முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் இந்த டாபிக் பற்றி ஃபர்தராக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், எதில் படிக்கணும், அந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்த டாபிக் கீழே படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். வேணும் நோட் பண்ணிக்கோங்க. 6th 7th சோஷியல் சயின்ஸ் புக்கில் டேர்ம் 1ல் சமத்துவம் பெறுதல், சமத்துவம் இந்த டாபிக் கீழே படிச்சுக்காங்க. அடுத்து 8th சோஷியல் சயின்ஸில் சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் இந்த டாபிக் கீழே படிச்சுக்காங்க. அடுத்து 10th சோஷியல் சயின்ஸு, 12th சோஷியல் சயின்ஸு இந்த 2 புக்லேயுமே இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற டாபிக் கீழே படிச்சுக்காங்க. ஸோ இந்த இப்போ பார்த்த நம்ம 3 டாப்பிக்லேயும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ நான் சொன்ன டாப்பிக்கில் கவர் ஆகும். மேக்ஸிமம் அதுலேருந்து உங்களுக்கு முக்கியமானதெல்லாம் நான் கொடுத்துட்டேன் கொஸ்டின்ஸாக. ஆனால் ஃபர்தராக உங்களுக்கு வந்து இன்னும் சில கொஸ்டின்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த டாப்பிக்லாம் போய் கவர் பண்ணிக்காங்க. இதை பற்றியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுக்கு நான் உங்களுக்கு கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன். அதிலே நான் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குரிய இந்தியன் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக் கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருப்பேன். நான் நிறைய பார்ட் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுக்கு ரிலேட்டடாக எந்தெந்த கொஸ்டின்ஸ் எங்கே பார்ட்டில் இருக்கோ அதை வந்து நான் உங்களுக்கு கீழே லிங்க் பண்ணிடுறேன். அதிலே நான் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதாவது கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் இல்லாமல் அதில் வேறு ஏதாவது ஆப்ஷன் இயர்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்தந்த இயரில் என்ன வந்துச்சு அதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.